இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை எங்க போய் தேடுறதுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் எங்களை தேடி வந்துட்ட? நீ கவலையே படாத, சீக்கிரம் அருள் மனசை மாத்தி அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ஆண்டி நான் திரும்ப வந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. என் புள்ளதான் உன் புருஷன், போதுமா? ஏமா நீ பாட்டுக்கு இங்க வந்திருக்கியே, உன் வீட்டுல உன்னை தேட மாட்டாங்களா? அவங்க அத்தை வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருக்கா, அப்புறம் ஏன் அவங்க வீட்டுல தேட போறாங்க? இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு இங்க வந்து தங்கியிருக்காளேன்னு கேட்டேன். இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க வீட்டு ஆளுங்க யாராவது வந்தா நான் ஏதாவது கேள்வி கேக்குறேனா? எங்க வீட்ல இருந்து வந்தா மட்டும் ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அண்ணே, 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 அம்மா, அண்ணே எங்கம்மா? ஏய், அண்ணே, என்னடி ஆச்சு? எங்கம்மா அண்ணே? ஐயோ அண்ணே, என்ன சொல்லு. அண்ணே எங்கம்மா? அண்ணே, அண்ணே, என்னம்மா, என்னாச்சுமா? அண்ணே, வானதி கழுத்துல இருக்கிற தாலி அறுக்கிறத அத ஒரு விசேஷமா அந்த வரத வைக்க போறானா. என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணே, ஊரு புறா இத போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கானே அவன். அந்த முரட்டு பயலுக்கு ஏன்டா என் பொண்ணை கட்டி வச்சனோ தெரியல. அவன் இப்படி பைத்தியம் பிடிச்சு அலையறானே. எந்த அப்பனாவது தம் பொண்ணு வாழ்க்கைய அழிக்கணும்னு இப்படி நினைப்பானா? என்னதான் அவருக்கு பிரச்சனைன்னு தெரியலையே. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரா? அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம். அவன் இப்படி பண்றான்னா அவனுக்கு பயம் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. குணசேகரா, அண்ணா, இன்னைக்கு போய் அவனை உண்டுலன்னு பண்ணிட்டு வந்துருவோம். சரி, சுந்தரம், இருப்பா, நானும் வரேன். அந்த வரதனை 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். அத்தை, நானும் வரேன் அத்தை. டேய், சரி, வாங்க போலாம். மாமா, ஒரு அழகு. ஏய் மச்சான், சூப்பரா இருக்குடா மச்சான். ஓஹோ மச்சான், உன் அழகின் ரகசியம் என்னடா? டேய், நானே வெயில்ல வெந்து போய் கிடக்குறேன். என்ன வெறுப்பேத்திட்டியா நீ? டேய், ஒண்ணு இல்லடா, அவள சொல்லிட்டு இருக்கேன். ஓ ஓ ஓ ஓ. உன் முன் நெத்தியில் விழுந்த முடி அழகோ அழகு. மச்சான், நீ அழகு, உன் கண் அழகு. உன் கன்னத்தில் விழும் குழி அழகு. நீ முறைத்தாலும் அழகு. உன் முறைப்பினில் நான் மூழ்கி போகின்றேன். ஹலோ, இங்க வா. மீ உன்னதான் வா. மாப்ள, சிஸ்டர் என்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஓஹோ, நான் போய் என்னன்னு கிட்ட வந்துருவா. பத்திரமா போயிட்டு வா. எதுக்குடா பத்திரமா போயிட்டு வன்ற? அது பார்த்து போயிட்டு வாடான்னு சொன்னேன். இவன் சொல்றதே ஒரு மாதிரி சரியில்லையே. ஏய் போடா. இத பத்திரமா பாத்துக்க. வாட் சிஸ்டர், டெல் மீ. ஐயோ, why sister, why you beat me? இனிமே ஜாட மாடியா ஏதாவது பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. அடுத்து பல்ல கழட்டி கையில போடு. This is too much wrong sister. ஜாட மடையா பேசுனது அவன். அரே எனக்கா? அவ உன்னை வச்சுதானே என்ன வர்ணிச்சான். அதுக்காக தான் நான் உன்னை அடிச்சேன். அவன் கிட்ட தான் சொல்றேன். சிஸ்டர், இதுல தம்மா துண்டு கூட லாஜிக்கே இல்லையே. ரொம்ப பேசுன, இன்னொரு அரை விட ஒழுங்கா போயிடு. அந்த அறையும் எனக்கு தானா? நோ சிஸ்டர், அடிக்கே காலையிலும் கொய்யின்னு இருக்கு. அதனால நாம சமாதானமா போயிடலாம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் வரதா, ஏய் வரதா, வெளிய வாடா. அண்ணா வா. ஏய் வரப்போறே இல்லையா?
பண்றதெல்லாம் பாருண்ணே. ரொம்ப அநியாயம் பண்றாருண்ணே. வானதி எங்கம்மா? ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காருண்ணே அந்த பொண்ண. உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், தேவையில்லாத வேலைலாம் பார்க்காம பேசாம இருங்க. நான் சொன்னதை கேட்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணிட்ட? என் பொண்ணுக்கு நடந்த கல்யாணமே ஏமாத்து வேலை தானே. அந்த கல்யாணமே செல்லாது. அதான் அவ கழுத்துல இருக்கிற தாலி இறக்கிட்டு அவளுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அண்ணன் இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே பாருங்கண்ணே. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. வானதி என் பொண்ணு, நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம்னு நினைச்சியா? இங்க பாரு, என் பிள்ளைங்க 2 பேரும் என் முகத்துக்காக தான் பொறுமையா இருக்காங்க. அது தெரியாம நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. அவனுங்க பொறுமையை இழந்தானுங்க, நீ ஒண்ணு இல்லாம போயிடுவ. என்ன எதுக்கு நீங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அவ உங்க பொண்ணு தானே, அத கொஞ்சமாச்சும் யோசிக்கவே மாட்டீங்களா? இப்படி ஊரே பாக்குற மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இங்க பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ எப்படி வாழணும், யாரோட வாழணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அண்ணன் இப்ப நீங்க தேவையில்லாம குடும்பத்தோட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதோ மரியாதைக்கு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. நான் கோவப்பட்ட பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். யோ, என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? உனக்கு கோவம் வந்தா என்னையா பண்ணுவ? இவன் இதுக்கு மேல பேசவே கூடாதுன்னு ஊரை கூட்டி முதல்ல இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன இந்த ஊர்ல நீங்க வச்சதா சட்டமா? சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். யோ, நீ என்னையா முடிவு கட்டுறது? இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டுறியா? என்னப்பா பண்றீங்க? அக்கா, ஒரு நூல் அழில தப்பிச்சிட்டான் அந்த ஆளு. இல்லனா அந்த ஆளோட தலை தரையில மண்ணுல விழுந்திருக்கும். இன்னைக்கு 4 தலையை வெட்டாம விட மாட்டேப்பா. டேய் கரிகாலா, சொன்னா கேட்க மாட்டேன். கத்தியை கீழே போடு, கத்தியை கீழே போடுன்றல. போடா. ஏண்டா, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. இந்த ஆளுகிட்ட என்னப்பா பேச்சு? இந்த ஆள் பண்ண வேலைக்கு தலையை வெட்டி வீசணும்பா. நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஏய் முடி பையன், நீ எல்லா அருவாளை தூக்கிட்டு வந்து நான் அசந்த நேரமா பார்த்து வெட்ட பாக்குறேன்.